அனைவருக்கும் வணக்கம். அன்பால் இணைவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம். இன்றே இணைந்திருங்கள் ஹெல்தி ஹோம் சமையலோடு. இன்னைக்கு நம்ம ஹெல்தி ஹோம் சமையல்ல நம்ம ஒரு ஸ்டைல் பேன்கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பேன்கேக் வந்து நம்ம கோதுமையும் அரிசியும் வச்சு செய்ய போகிறோம். 1 கப் கோதுமையை தண்ணியில் 12 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். அதாவது ஓவர் நைட் ஊற வச்சுப்போம். 1/4 கப் அரிசியும் ஊற வச்சுப்போம். அப்புறம் 1 கப் வெல்லம், சின்ன முடி தேங்காய். கோதுமையை தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு மிக்சியில் சேர்த்துப்போம். இந்த பேன்கேக்கை நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம், ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான ஐட்டம். நம்ம கிட்ஸுக்கு கடையில் வாங்குகிற ஸ்நாக்ஸோட இதை மாதிரி நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாம். 1/4 கப் பச்சரிசி, அதையும் ஊற வச்சு சேர்த்துப்போம். 1 கப் கோதுமைக்கு 1/4 கப் பச்சரிசி. இதோட நம்ம 1 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துப்போம், அல்லது வெல்லம் சேர்த்துக்கலாம். சீனியும் சேர்த்துக்கலாம், நம்ம விருப்பம்தான். சின்ன முடி தேங்காய் சேர்த்துப்போம், நல்ல வாசனையாக இருக்கும் பேன்கேக். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்ச மாவை 2 மணி நேரம் அப்படியே விட போகிறேன் நான் இன்றைக்கி. நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஊற்றுறனாலும் ஊற்றலாம், இல்லை 2 மணி நேரம் கழித்து ஊற்றலாம், இல்லைனா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறமா ஊற்றுறனாலும் நம்ம ஊற்றிக்கலாம். இதோட நசுக்கின ஏலக்காய் சேர்க்குறேன், நம்ம அரைக்கும் போது சேர்க்குறனாலும் சேர்த்துக்கலாம். பேன்கேக் நல்ல வாசனையாக இருக்கிறதுக்காக தவாவில் நம்ம நெய் இல்லைனா வெண்ணெய் ஏதாவது ஒன்று சேர்த்துப்போம். இன்றைக்கி நான் இந்த பேன்கேக்கை ஊற்ற மாதிரி கொஞ்சம் கனமாக ஊற்றி எடுக்க போகிறேன். நம்ம இதை மாதிரி தோசைக்கல்லில் ஊற்றுறனாலும் ஊற்றிக்கலாம், இல்லைனா எண்ணெயில் அப்பம் ஊற்றுற மாதிரி ஊற்றுறனாலும் ஊற்றிக்கலாம், இல்லைனா குழிப்பணியாரக்கல்லில் ஊற்றுறனாலும் ஊற்றிக்கலாம். நம்ம விருப்பம்தான். நம்மளுக்கு எந்த பேட்டர்னில் பிடிச்சிருக்கோ அந்த பேட்டர்னில் ஊற்றிக்கலாம். இதே மாவை வச்சு ஒவ்வொரு தடையும் நம்ம ஒவ்வொரு பேட்டர்னில் கிட்ஸுக்கு செஞ்சு கொடுக்கலாம். மாவு ஒன்றா இருக்கும், ஆனால் ஷேப்ஸ் வேறு மாதிரி இருக்கும்போது அவங்க வித்தியாசமாக ஃபீல் பண்ணுவாங்க. இன்றைக்கி நான் பேன்கேக் மாதிரி ஊற்றுறேன். குழிப்பணியாரக்கல்லையும் நம்ம ஊற்றலாம், எண்ணெயிலையும் டைரெக்டாக ஊற்றி அப்பம் மாதிரி எடுக்கிறனால எடுக்கலாம். எல்லாத்துக்குமே ஒரே மாவு தான். அப்பம் ஊற்றணுன்னா கோதுமை மாவு வேணும்னு அவசியம் இல்லை, கோதுமை இருந்தால் போதும், அரிசி இருந்தால் போதும். வீட்டில் அழகாக அப்பம் ஊற்றிடலாம். இப்போ இதை மாதிரி நம்ம ஊற்றிக்கிறோம். கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி ஊற்றணுன்னா சின்ன சின்ன பட்டன் மாதிரி ஊற்றிக்கலாம். ரெண்டு சைடும் நல்லா வேக விட்டு எடுத்துக்கணும். 2 சைடும் எண்ணெயோ வெண்ணெயோ தடவிப்போம் வாசனைக்காக. கிட்ஸுக்கு கொடுக்கும்போது இது மேலே கொஞ்சம் வெண்ணெய் வச்சு கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும், விருப்பமாக சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த பேன்கேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியான ஐட்டம், ஸ்நாக்ஸ் ஐட்டம், வீட்டில் உள்ள பொருளை வச்சே நம்ம செஞ்சிடலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி.